பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். 1 John chapter 1 verse 7. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். The blood of Jesus Christ cleanses us from all sin. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கரைகளையும் நீக்கி நம்மளை சுத்திகரித்து நமக்கு ஒரு ரட்சிப்பையும் நமக்கு ஒரு மீட்பையும் கொடுக்கின்றது. பாவத்திலையும் சாபத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கஷ்டப்பட்டு அதனால ஏற்படுகிற எல்லா இழப்புகள் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னுக்காக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம என்ன செய்கிறோம்? மீட்கப்படுகிறோம். அவருடைய இரத்தத்தினால நாம சுத்திகரிக்கப்படுகிறோம், மீட்டெடுக்கப்படுகிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல நீங்க பாவம் செஞ்சிட்டீங்களா? ஐயோ, இந்த பாவத்தை நான் செஞ்சிட்டேனே, ஐயோ ஏசப்பாவுக்கு விரோதமா இந்த காரியத்தை நான் செஞ்சிட்டேனே, ஐயோ நான் அந்த பாவத்துக்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, எப்படி நான் இதுல இருந்து வெளியே வர போறேன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. இன்னைக்கு யோசிச்சு கலங்கி போயிருக்கிறீங்களா? ஐயோ, இந்த பாவத்தை செஞ்சதுனால எனக்கு ஏதோ ஒரு பெரிய தண்டனை கிடைக்க போகுதோ அப்படின்னு சொல்லி நினைத்து நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால நீங்க கழுவப்படுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சுத்திகரிக்கப்படுவீங்க. இன்னைக்கு இயேசு உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். இயேசு உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். அவருடைய இரத்தத்தினால நீங்க கழுவப்படுகின்ற பொழுது எல்லா பாவத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். நீங்க எல்லா பாவ கரைகள்ல இருந்து நீங்க சுத்திகரிக்கப்பட்டு நீங்க மீட்டெடுக்கப்படுறீங்க. விசுவாசத்தோட நீங்க சொல்லுங்க, ஏசப்பா எனக்காக சிலுவையில இரத்தம் சிந்தினார், அவருடைய இரத்தத்தினால நான் இன்னைக்கு சுத்திகரிக்கப்படுகிறேன், அவருடைய இரத்தத்தினால நான் மீட்கப்படுகின்றேன், நான் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழப்போகிறேன் என்று சந்தோஷமாக சொல்லுங்க. நீங்க எந்த பாவம் செய்திருந்தாலும் ஏசப்பா கிட்ட அறிக்கையிட்டு நீங்க சொல்லுங்க, ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அறிக்கையிட்டு அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால நீங்க கழுவப்படுகின்ற பொழுது எல்லா பாவ கரைகள் நீங்க சுத்திகரிக்கப்படுவீங்க. ஒரு புதிய வாழ்க்கை இந்த நாள்ல ஏசப்பா உங்களுக்கு தருகிறார். அதனால இனி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பாவம் செஞ்சிட்டேனே, ஐயோ என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி நினைத்து நீங்க கலங்காதீங்க. ஏசப்பா எல்லா பாவ கரைகளையும் நீக்கி உங்களை சுத்திகரித்துட்டார். இனி உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஏசப்பா இந்த நாள்ல உங்களுக்கு துவங்குகிறார். நீங்க அந்த வாழ்க்கையில நீங்க ஏசப்பாவுக்கு உண்மையுள்ள ஒரு பிள்ளையாக வாழுங்க. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா எல்லா தகப்பனே பாவ கரைகள் நீங்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால ஆண்டவரே உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால ஆண்டவரே ஏசப்பா கழுவுகிறோம். ஆண்டவரே ஏசப்பா எல்லா பாவ கரைகள் நீங்கட்டும் தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே மன்னிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா பாவங்கள்ல இருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்து நம்மளை மீட்டெடுக்கிற வல்லமை உள்ளது. அவருடைய இரத்தத்தினால கழுவப்படுங்க. அனுதினமும் அவருடைய இரத்தத்தினால கழுவப்படுங்க. அவர் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இனி பாவம் செய்யாதீங்க. அவருக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளாக வாழுங்க. அவர் நிச்சயம் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a joyful day.